ஒரே நேரத்தில் ரெண்டு கல்யாணம். பாண்டியன் முத்துவேல் எடுத்த முடிவு, ஆட்டையை கலைக்க போகிற சக்திவேல். இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாண்டியன் பழனிவேலுவை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்பும்போது சக்திவேல் வாசலில் நின்று பாண்டியனை அவமானப்படுத்தி கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்லாமல் எப்படி தான் வெளியே கிளம்ப முடியுதோ அப்படிங்கிற மாதிரி நோகடிச்சு பேசுகிறாரு. அதுக்கு பழனிவேல் சும்மா வாயை வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாமே பேசாத அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மச்சானுக்காக அண்ணன் கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா முத்துவேல் வந்ததோ சக்திவேல் அடங்கிட்டாரு. ஸோ பாண்டியனும் பழனிவேலுவை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா சக்திவேல் குமரவேல் கிட்ட இனி உஷாராக இருந்துக்கோ, எப்படியாச்சும் நினச்சதை சாதிச்சு காட்டு, அது உன்னோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இனியும் இந்த குமரவேலு அமைதியாக இருக்க மாட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஏற்பதான் அரசிக்கு தொந்தரவாக கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் அதுக்கப்புறமா பாண்டியன் எங்கே போனார் அப்படிங்கிறது தெரியாமல் எல்லாருமே அமைதியாக இருக்கிற பட்சத்தில் அரசிக்கு கால் வருது. உடனே கோமதி அரசிக்கிட்ட உனக்கு தான் ஃபோன் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அரசி நான் எடுக்கலை, நீயே எடுத்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே கோமதி எடுத்து பேசினதும் காலேஜுக்கு வரலையா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனில் கேட்குறாங்க. அதுக்கு இன்றைக்கு மட்டும் இல்லை, இனி எப்போதுமே அரசி காலேஜுக்கு வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க கோமதி. உடனே மீனா கோவத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க, அரசியோட படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி போதும் போதும், அவள் படித்து கிழிச்சது எல்லாமே போதும், இனியும் யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கோமதி சொன்ன நிலையில் தங்கமயிலன் ராஜே அரசிக்கு சப்போர்ட்டிவாக கோமதி கிட்ட பேசுகிறாங்க. அப்போ கோமதி அரசி வாழ்க்கைக்காக நானும் எதனா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி முத்துவேல் கிட்ட பேச போகிறாங்க. அப்போது சக்திவேல் வழக்கம் போலவே கோமதியினுடைய குடும்பத்தை கிண்டல் அடித்து பேசுகிறாரு. ஆனால் கோமதி எதையுமே கண்டுக்காம முத்துவேலை அண்ணன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு என் மேலே என்ன கோவம் இருந்தாலும் அதை என்கிட்ட காட்டுங்க, தயவு செஞ்சு என்னோட பொண்ணு வாழ்க்கையை வம்பாக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கெஞ்சுறாங்க. உடனே முத்துவேல் என்ன உரிமையில நீ அண்ணனை கூப்பிடுற, நீ என்னோட தங்கச்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் என்னோட குடும்பத்தால் உன்னோட மகளோட வாழ்க்கை வீணாகாது, அதுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோமதியை ஆறுதல் படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. அத்தோட முத்துவேலு குமரவேலு கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அதை நீ தான் காப்பாற்றணும், மேலும் நம்ம மதுரைக்கு போகணும், அங்கே உனக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் குமரவேல் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு சக்திவேல் திடீர்னு இப்படி சொன்னால் என்ன அர்த்தம், யார் எந்த குடும்பம் எதுவுமே தெரியாமல் எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன், நாம் அந்த பொண்ணை பேசி முடித்து குமரவேலுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் சொல்கிறாரு. ஒரு பக்கம் முத்துவேல் குமரவேலுக்கு பொண்ணு பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் பாண்டியன் அரசிக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு. ஸோ அந்த வகையில் ஒரே நேரத்தில் ஏற்பாடு பண்ண போகிற இந்த ரெண்டு கல்யாணத்தையுமே நிறுத்தி குமரவேலுக்கு அரசியை கட்டி வச்சிடுவார் சக்திவேல். இது குழந்தையா எல்லாத்தையுமே இருந்து செய்ய போகிறது பழனிவேலோட மனைவியாக வந்திருக்கிற சுகன்யா தான். ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.